குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீஸ் புலாவ். இதை ஒன் பார்ட் ரெசிபியாக தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதுக்கு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, கல்பாசி சேர்த்து தாளிச்சுக்கோங்க. வீடியோவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது ஸ்லைஸ் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 4 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கிக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ரைஸ் அதிகமாக சேர்த்துக்க போகிறதுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரைஸ் குறைவாக சேர்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்சர் ஜாரில் 4 பச்சை மிளகாயோட 1 கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தண்டோட கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த மசாலாவையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. இது மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது பட்டாணியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு அதிகமான மசாலா நம்ம சேர்க்க போகிறதில்ல. 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் தேவைக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த புலாவ் செய்கிறதுக்கு தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பாலாக சேர்க்க போகிறோம். நான் 1.5 மூடி தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கேன். மேக்ஸிமம் எத்தனை தடவை எடுக்க முடியுமோ அத்தனை தடவை எடுத்துக்கோங்க. 1 கப் ரைஸுக்கு 2 கப் பால் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம 10 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விடுங்க. இது கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ 1/2 மூடி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த தேங்காய் பாலும் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கரை மூடி 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான பீஸ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணி வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.